வியூவை வந்து விளக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் இது வந்து தொடராக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிற வேதனையான சப்ஜெக்ட் இது. ஏன்னா இதில் நம்ம எடுத்து வைக்கிற வாதங்கள்லாம் என்ன அப்படின்னா, அல்லாவுக்கு இறையாண்மை இருக்குங்கிறது. எப்படி? அதுவும் யார் மத்தியில்? முஸ்லீம்கள்கிட்ட. அல்லாவுக்கும் இறையாண்மை இருக்குது. அல்லாவுக்கு மட்டுங்கிறது ரெண்டாம் பட்சம். அல்லாவுக்கு கூட இறையாண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து கெஞ்சி கூத்தாடி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான தலைப்பு இது. குரான் மூலமாக நம்ம இந்த வந்து பேச வேண்டியது. எப்படின்னா, ஒரு மீனுக்கு வந்து நீச்சல் கிளாஸில் சேர்த்து விட்ற மாதிரியும், என்ன புயலுக்கு வந்து கூவுறது, இந்த ஃபித்ரத்து எந்த அளவுக்கு நமக்கு போயிடுச்சு பாருங்கள். ஒரு காமன் சென்ஸு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதுக்கு வந்து எதுவுமே தலீலே தேவை கிடையாது. ஆனால் இது கூட வாதங்கள் மூலமாக இன்றைய உலகத்திலும் அல்லாவுக்கு வந்து இறையாண்மை சொந்தம் அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டிய ஒரு தேவை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இருக்கிறதே காம்ப்ளிகேஷனான தாவாவும் இது ஆயிடுச்சு. இது போய் மக்கள்கிட்ட போய் சிரிக்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள்ட்டையும், குஃபர் பண்ணாதீங்கன்ட்டு முஸ்லீம்கள்ட்டையும், என்ன அல்லாஹ் ஒழுங்காக மதிங்கன்னு சொல்லி முஸ்லீம்கள்ட்டையும் கெஞ்சி கேட்டு அவங்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தும் போய் இதுக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அப்போது இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம கடந்த இதில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலாஹ அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான விளக்கம். ஏன்னா அந்த மௌலானா மொழி ஒரு ரிமைண்டர் சொல்லிடலாம், ரொம்ப கேப் ஆகிடுதுங்கிறதுனால. மௌலானா மொழி வந்து அவர் சொல்கிறார், 4 வார்த்தை, குரானுடைய 4 வார்த்தைக்கு மட்டும் டிக்ஷனரி மீனிங்கு, அதோடைய டெப்த்து மீனிங்கு, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குரானை படிக்கும்போது அது ரிலேட் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து குரான் வந்து புரியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இது உண்மையும் கூட. அதாவது குரானை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து புரிஞ்சிக்கிறத தான் அதை வந்து அதோடைய எசன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அரபி வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். முடியாதவங்க ஒரு 4 வார்த்தை புரியுங்க. அந்த இந்த சம்மரியாக என்னமோ எழுதுவாங்களே, அந்த பசங்களே எழுதுவாங்களாம்மா, இஃப் ஐயே வில்லு என்னமோன்னு போட்டு ஃபுல் பண்ணுவாங்களாம்மா. அந்த மாதிரி 4 சென்டென்ஸ் மட்டும் வச்சு அதுவே வந்து ஒரு பக்கத்துக்கு எழுதிடுவாங்க. அங்கங்கே அந்த 4 வந்துச்சுன்னா கரெக்டாக எழுதியிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வந்து எழுதிடுவாங்க. அந்த மாதிரி அந்த 4 வார்த்தையாவது அரபி வந்து படிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌலானா மௌதூதி ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கும் வந்து நம்மளுக்கு படிக்கிறது இல்லைன்னு வச்சிங்களேன். அதுலேயும் வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய கருப்புணர்ச்சி வந்து அதை தூக்கி போட்டுறாங்க. இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்துடைய நிலைமை ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு பதிவு வந்து ஃபேஸ்புக்கில் 30 நாள் முன்னாடி பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து சந்திரன் வந்து பிளந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு ஆங்கிளில் அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் பார்த்தாரு, அப்படியே போனார் அப்படிங்கிறாரு. சரி, ரைட், ஓகே, அவர் போனாரா போலியாங்கிறது ரெண்டாம் பட்சம். ஆனால் அதோட சேர்த்து அவர் என்ன சொல்கிறாரு, இவர் இந்த சேரமன் மன்னர் வந்து பார்த்தாரு, சந்திரன் பிளந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் வந்து வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னோடனே இவங்க கீழே போய் முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அவர் வந்து சயின்ஸுக்கு வந்து அவர் கிளைம் பண்ண பார்க்குறாரு. இவங்க கீழே போய் என்ன பண்ணுறாங்க, இது உனக்கு எப்போ தெரியும், ஜஸ்னோ, இது எங்களுக்கு எப்போ தெரியும், 1400 வருஷம் பேக்கில் எங்களுக்கு தெரியும் இங்கே அப்படின்னு சொல்லி அந்த குரானை எடுத்து போடுறேன். 54:1 சந்திரன் பிளந்து விட்டது அப்படின்னு. அப்போது குரானை வந்து நம்ம எதுக்கான மெட்டீரியல் ஆக்கி வச்சுருக்கோம். அதில் வந்து அவருக்கு கீழே கமெண்ட்ஸ் நிறைய வருது. உண்மையான கடவுளை வணங்க வேண்டுமா, நீங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்களா, ஒரே பிரான்ச், எங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது, நம்பர் போட்டு ஃப்ரீயாக குரான் வேணுமா, நீங்கள் காசு கூட தர வேண்டியதில்லை. சரி, உனக்கு எப்போ அது உண்மையான கடவுள் கிடச்சது, பை பர்த்து, ஏன் தேர்வு செய்யப்பட்டவர்கள் நாங்கள் யார், அல்லாவுடைய செல்ல குழந்தைங்க, நாங்கள் உண்மையான அல்லா சாமியை வணங்கி நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அதை தாண்டி குரான் எங்கள் மேலே எந்த ஒரு கடமையும் சுமத்தலை. தேவையில்லாமல் ரசூலா சில வேலைகளை இழுத்து போட்டு அவரும் சிரமப்பட்டு, பாவம் அந்த அபூபக்கர் உமர் இவங்களெல்லாம் சிரமப்பட்டு ஏகப்பட்ட பேரை கஷ்டத்தில் தள்ளி அதை ஒரு முன்மாதிரி வேறு செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி வந்து நாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ இது எதுக்காக, விளையாட்டுக்காக சொல்ல, அதாவது புரிஞ்சுங்க, அதாவது எவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. மறுமையில் நாளைக்கு போய் நம்முடைய அந்த ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது தெரியும், நம்முடைய தொழுகைக்கு என்ன வெயிட்டு. நம்பர் இருக்கும், 4 ரக்காத் தான், ஆனால் அந்த நம்பருக்கு வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து அவங்க வந்து அந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான விதத்தில் அல்லாஹ் ஹுஜ்ஜத்தை நிறுவி நாமளே ஒத்துக்கொள்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்து தீர்ப்பளிப்போம். அதுக்கு சுதாரிக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையில் குரானை வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். அடுத்து அது வந்து நம்ம பண்ணாத பட்சத்தில் நமக்கு வந்து மறுமையில் வெற்றிங்கிறது பாசிபிளே கிடையாது. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா, ரப்புங்கிற அடுத்த சொல். அப்போ ரப்புங்கிற அந்த வார்த்தை வந்து இது வந்து குரானில் எந்தெந்த பொருள்களெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, டிக்ஷனரி மீனிங் இதுக்கு என்ன அப்படிங்கிற அந்த விளக்கங்களை இன்றைக்கான இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். இது முதல்ல வந்து டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீனிங்கில் வந்து எக்ஸாம்பிள் வந்து அவர் கொடுக்குறார். அந்த புக்கில் குரானின் அடிப்படை 4 சொற்கள் புக்கில் வந்து அவர் என்னங்கிறார், ஒரு 5 மீனிங், டிக்ஷனரி மீனிங். குரானுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட இந்த மீனிங் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்தது, அந்த கவிதைகள்லாம் அவங்க நிறைய வச்சுருப்பாங்க. இந்த ரப்புங்கிற அந்த வார்த்தை வந்து
அவங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு காட்டக்கூடிய ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராமரிப்பவன். ரப்புங்கிறது என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறவர். இப்போ ஒரு தோட்டத்தை கொடுத்துறீங்க, அந்த தோட்டத்துக்கு வந்து அவர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு. மெயின்டெனன்ஸ் பண்ணால் என்ன, தென்னந்தோப்பு இருக்குது, அப்போ அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறாருன்னு என்ன, எல்லாம் கறி விட்டுறக்கூடாது. அது தேவையான நேரத்தில் தண்ணி கொடுக்கணும், தண்ணி லெவலாக கொடுக்கணும், ரொம்ப நிறுத்தி கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தாலும் தென்னை மரம் சாஞ்சிரும், காய் பிடிக்காது. இப்போ கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் யார், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது யார், அது வந்து ரப்பு. அப்போ குழந்தைய மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதுவும் வந்து யார், அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அரபுகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரப்பு அப்படிங்கிறது. ரெண்டாவது வார்த்தை அப்படி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மீனிங் என்ன ரப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஃபீல், அதாவது பொறுப்பாளன். பொறுப்பாளன்கிற அந்த மீனிங்கும் இருக்குது. பராமரிக்கிறதுங்கிறது ஒன்று, இப்போ பொறுப்பாளருங்கிறது ஒன்று. இதுக்கு வந்து கேர்டேக்கர். இவர் வந்து என்ன அப்படின்னா, எந்நேரமும் அவரை பற்றி வந்து நாலேஜ் வச்சுட்டே இருப்பார், கவனக்குறைவாக இருக்க மாட்டார். அதாவது எங்கே இப்போ குழந்தைய காணும் அப்படின்னா தெரியலையே வாங்க நாமளும் சேர்ந்து தேடுவோம் அப்படி இருக்க மாட்டார். ஒவ்வொரு அசைவையும் வாட்ச் பண்ணி அதை வந்து கரெக்டான முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அது வந்து கேர்டேக்கர்னு வச்சுங்க. ரெண்டாவது மீனிங். மூணாவது மீனிங் என்ன அப்படின்னா, பொதுவானவன். வந்து ஒரு சார்பு நிலை கிடையாது, நம்பி வந்து போகலாம். அதாவது நம்ம பிரச்சனைக்கும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர், ஒரு முஸ்லீமுக்கு பிரச்சனைன்னு வைங்க, ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இருப்பார், நேர்மையாக தீர்ப்பு சொல்லக்கூடியவர் இருப்பார். இப்போ ரசூல்லா கிட்ட கூட யூதர்கள் வந்தாங்க இல்லையா, நீங்கள் நேர்மையாக தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பொதுவானவன் அப்படிங்கிற ஒரு மீனிங்லேயும் இந்த வார்த்தை வந்து, இந்த ரப்புங்கிற வார்த்தை வந்து அகராதி டிக்ஷனரி மீனிங்கில் வந்து இருக்கு. நாலாவது அப்படின்னு எடுத்திங்கன்னா, மேலானவன், தலைவன், அதிகாரம் மிக்கவன். அப்போது யாருடைய ஆர்டர் செல்லுபடி ஆகுதோ அது. இப்போ நான் லைட்டு போடுங்கிறேன், இன்னொருத்தர் லைட்டுக்கு வேணாங்கிறாரு, இன்னொருத்தன் இருக்கட்டும் இவர் சொல்கிறத கேளுங்கிறாரு. இப்போ ஆளாள் கூச்சலாகி போச்சு. கடைசி அந்த சுவிட்சு என்ன ஆச்சோ, யாருடைய ஆர்டர் அந்த சுவிட்சு கண்ட்ரோல் ஆச்சோ அது வந்து ரப்பு. அப்போ அவனை தான், அவனுடைய வார்த்தை தானே மேலோங்கிருச்சு, அப்போ அவனுடைய ஆர்டர் டாமினன்ட் பண்ணிருச்சு. யார் பேச்சுக்கு அடங்கி போயிட்டாங்களோ அந்த அதிகாரம் மிக்கவன் யார் அப்படிங்கிறது அது வந்து ரப்பு. இது ஒரு மீனிங். அஞ்சாவது அப்படின்னா உரிமையாளன், ஓனர், சொந்தக்காரன். உரிமையாளர்னா பொருள், இப்போ ஹவுஸ் ஓனர் இருக்காரு, வண்டி வெஹிக்கிள் இருக்குது, அதுவும் ஓனர். ஆர்சி புக்கில் அவர் பேர் இருக்கும். அதே வண்டி திருடிட்டு போனாலும் வண்டி இருக்கும் அவங்ககிட்ட, ஆனால் புக் இருக்காது. புரியுது? அந்த ஆட்டையை போட்டவங்க வந்து வீடும் வச்சுருப்பான், நிலமும் வச்சுருப்பான், வண்டியும் வச்சுருப்பான். ஆனால் அவன் வந்து உரிமையாளன் ஆக மாட்டான், அவன் வந்து திருடன். பிடிக்கலன்னா இன்றைய பிறர் பொருள் விரும்பி. உரிமையாளன், உண்மையான உரிமையாளன், அதாவது ஆட்டையை போட்டவன் அப்படின்னு கிடையாது. இங்கே சில பேர் வந்து அல்லாவுடைய கண்ணியத்தை வந்து, அல்லாவுடைய மேலாடையும் அல்லாவுடைய கீழாடையும் வந்து ஆட்டையை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஆட்டையை போட்டது செல்லும்னும் ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட், போலி புக்கு ரெடி பண்ணுவாங்க இல்லையா, போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தருவாங்களே, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈஸி போட்டு பார்த்து இந்த குரானில் வரக்கூடிய அந்த 4 வார்த்தைக்கு யார் தான் ஓனர் ஒரிஜினல், இப்போ இந்த இதுக்கு வந்து யார் தான் ஓனர் அப்படிங்கிறது இன்ஷால்லா அதுலேருந்து நம்ம டாக்குமெண்ட்டை வந்து சரி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அது புரிஞ்சிடும். இப்போ குரானில் பொறுத்த வரைக்கும் இந்த டிக்ஷனரி மீனிங் வந்து எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, 5 அர்த்தங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது தாண்டி கூடுதலாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது இல்லாமல் புதுசாக சில டிக்ஷனரி டெஃபினேஷனும் எல்லாம் வந்து காமிச்சு கொடுக்குறாங்க. இதில் முதல் விஷயம் பராமரிப்பவன். அப்போது இந்த டிக்ஷனரி மீனிங் பார்த்தீங்கன்னா 12வது அத்தியாயத்தில் சூரா யூசுஃபில் 23வது வசனத்தில் வந்து இதில் வருது. அதில் வந்து யூசுப் நபி சொல்ல மாதிரி வருது, கால மஹாசல்லா இன்னஹு ரப்பி அஹசனு மஸ்வா, அல்லாஹ் என்னை காத்தருள்வானாக, நிச்சயமாக என் ரப்பு என் இடத்தை அழகாக வைத்திருக்கிறார், கண்ணியமாக வைத்திருக்கிறார், அநியாயம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் வந்து என்னை வந்து அழகாக பராமரிச்சுட்டு இருக்கிறான். இப்போ வந்து என்னை வந்து நிச்சயமாக அநியாயம் பண்ணுறவங்க, அது அந்த விபச்சாரத்துக்கு அந்த பெண் அழைக்கும் போது வந்து இவங்க அந்த வந்து பதிலாக வந்து இவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26வது அத்தியாயத்தில் 77லேருந்து 83 வரைக்கும் இது வந்து வழிகாட்டுபவன்கிற மீனிங்கில் குரானில் வந்து அல்லாஹ் வந்து அந்த ரப்புங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறான். நிச்சயமாக இவை எனக்கு விரோதிகளே, அகிலங்களின் இறைவனை தவிர அவனே காப்பவன். அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இன்னமும் அதுவுல்லி இல்லா ரப்புல் ஆலமீன். அப்போது என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து அவனே காப்பவன். அப்போ அந்த பின்னாடி அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க ரப்புன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, அவனே என்னை படைத்தான், பின்னும் அவனே எனக்கு நேர்வழி காண்பிக்கிறான். அப்போ ரப்பு என்ன பண்ணுறான், நேர்வழி காட்டணும். அப்போ நேர்வழி எனக்கு அவன் காட்டுறான், அவனே எனக்கு உணவளிக்கிறான். அப்போ இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு, பராமரிப்புலையும் வந்துச்சு. அவனே எனக்கு குடிக்கவும் தருகிறான், நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகின்றான், மேலும் அவனே என்னை மரணிக்க செய்கின்றான், பிறகு அவனே என்னை உயிர்ப்பிப்பான். இது எல்லாமே ரப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரப்புடைய அந்த சிஃபத்துகளில் வந்து இதெல்லாம் வந்து ஆட் ஆகுது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு நாள் அன்று
எனக்காக என் குற்றங்களை மன்னிப்பவன் அவனே என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். அப்போ இதுவும் வந்து அல்ல ரப்புடைய அந்த சிஃபத்துக்குள்ள வருது. இறைவனே நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக, ரப்பி ஹப்லி அப்படின்னு வருது, ஹுக்குமன் வால்ஹினி பிஸ்ஸாலிஹின் அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துலையும் ரப்புங்கிற அந்த அந்த வார்த்தைக்குள்ளேயே இந்த 2 பிராக்கெட்டுக்குள்ள இவ்வளோ டெஃபினேஷன் வந்து கொண்டு வந்து அல்லாஹ் வந்து புரிய வைக்கிறான். ரப்புன்னா என்னெல்லாம் அடங்குவோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அருள் புரிவது, சிரமம் நீக்குவது, ப்ளஸ் ரெண்டுமே உள்ளடக்கியது. மேலும் எந்த நியாமத் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து உள்ளதே ஆகும். பின்னர் ஏதாவது ஒரு துன்பம் உங்களை தொட்டுவிட்டால் அதை நீக்குமாறு நீங்கள் முறையிடுகின்றீர்கள். அப்போ நீங்கள் முறையிடுறீங்க, பின்னர் அவன் உங்களிடம் இருந்து அத்துன்பத்தை நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் தம் ரப்புக்கு இணை வைக்கின்றனர். அப்போ துன்பத்தை நீக்கிறவன் யாரு? ரப்பு. நீங்கள் எங்கே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் கேட்குறீங்க, அப்படி நீக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் இணை வைக்கிறீங்கிறேன். அப்போ இந்த இடத்துல அருள் புரியறதும் சிரமங்களை நீக்குவதும் ரப்புடைய வேலை அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து இந்த இடத்துல புரிய வைக்கிறான். இது 16வது அத்தியாயத்தில் 54வது வசனம். அதே மாதிரி பொறுப்பேற்பவன், வக்கீல் அப்படிங்கிற அந்த மீனிங் அதில் அல்லாஹ் சொல்கிறான். 73வது அத்தியாயம் 9வது வசனம், ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்குகளுக்கும் மேற்கு, அவன் கிழக்கு மேற்கு திசைகளின் அதிபதி ஆவான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, எனவே அவனையே உமக்கு பொறுப்பேற்பவனாக ஆக்கி கொள்வீராக. அப்போ ரப்புல் மஷ்ரிக் மக்ரிப் யாரோ அவனை வந்து பொறுப்பாளனாக ஆக்கிக்கோ. அப்போ பொறுப்பாளர் அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் பொறுப்பாளராக ஆக்குவது அப்படிங்கிற அது ஒரு பட்டியல். அதெல்லாம் போட்டோம்னா குரானில் டீட்டெயிலாக என்ன ஆயிரும், இதில் கிளியர் ஆயிரும். அப்போ இன்னொரு மீனிங் வந்து இதே மீனிங் இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீனிங்லையும் குரான் வார்த்தை அந்த பயன்படுத்துது. இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பும் இடத்துக்கு சொந்தக்காரன், அதாவது தாய் வீட்டிலேருந்து கர்வாப்சிம்பாங்களே அந்த மாதிரி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறது நீங்கள் எங்கிட்ட தான் ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 11:34, ஹுவ ரப்புக்கும் வ இலைஹி துர்ஜவுன், அவன்தான் உங்கள் ரப்பு, அவன் பக்கமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள். ஏதோ விசாரணை வந்து உங்கள் ஜமாத்து ஆஃபீஸ்களுக்கோ இல்லை உங்கள் மதரசாலையோ வச்சு நடக்காது. இன்றைக்கி வேணால் நீங்கள் சொர்க்கத்துக்கான டிக்கெட்டும் வந்து அடித்து பிரிண்ட் பண்ணி பிளாக்ல வித்துட்டுருக்கலாம், ஆனால் அது வந்து செல்லாது. அப்போ கவுண்டரில் கொடுக்கும்போது QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அது அல்லாஹ் சொல்கிறோம்ல, நீங்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் கற்பனை பண்ணுற மாதிரி மறுமையில் விசாரணை இருக்காது, அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி இதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே அல்லாஹ் சொல்கிறான் அவங்ககிட்ட தான் நீங்கள் திரும்ப வரணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வச்சு அல்லாஹ் வந்து நம்மளை மிரட்டுறான். அந்த ரப்புங்கிறதுக்கு என்னெல்லாம் மீனிங்கில் வருது, என்கிட்ட தான் நீங்கள் நிற்க போகிறீங்க, ஞாபகம் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். இதே வந்து அல்லாஹ் இன்னொரு மீனிங்லேயும் வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ப்பவன், ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறான். இதில் அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் வாழும் எல்லா பிராணிகளும் தன் சிறகுகளின் துணை கொண்டு பறந்து செல்லும் எல்லா பறவைகளும் உங்களை போன்ற உயிரினங்களாகவே இருக்கின்றன. நாம் அவர்களை பற்றி பதிவு செய்வதில் யாதொரு குறையையும் வைக்கவில்லை. பிறகு இவர்கள் அனைவரும் தம் ரப்பிடம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அப்போ இந்த இடத்துலையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வந்து அந்த சேர்றது அதில் வந்து கொஞ்சம் சிந்துதல் சிதறுதல்லாம் இருக்காது. ஹோல்சேலாக வந்து எல்லாரும் இங்கே தான் அசம்பிள் ஆகி ஆகணும் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 36 யாசின் சூறாவில் வந்து பார்த்தீங்கன்னா 51வது வசனத்திலையும் இது சொல்லப்படுது. பிறகு ஒரு சங்கு ஊதப்படும், அப்பொழுது உடனே அவர்கள் தமது அடக்க ஸ்தலத்தில் இருந்து தம் ரப்பை நோக்கி விரைந்து வருவார்கள். அப்போ இந்த இடத்துல அசம்பிள் ஆகிற அந்த மீனிங்கில் வந்து ரப்புங்கிறது இன்னும் பயன்படுத்தப்படுது. இதே 9வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் மேலானவன், அதிகாரம் மிக்கவன் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வந்து அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அவர்கள் அல்லாவை விடுத்து மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் தங்கள் ரப்புகளாக ஆக்கி கொண்டார்கள். மேலும் மரியமின் குமாரர் மசீகையும் இவ்வாறு ஆக்கி கொண்டார்கள். உண்மையாதெனில் ஒரே இறைவனை தவிர வேறு எவருக்கும் அடிபணிய அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதில்லை. வணக்கத்துக்குரிய இறைவன் அவனை அன்றி யாரும் இல்லை. அவர்கள் செய்யும் இணை வைப்பு செயல்களிலிருந்து அவன் தூய்மையானவன். இதுதான் வந்து ரொம்ப தெளிவாக இன்றைய நவீன காலத்துடைய இணை வைப்பு எது அப்படிங்கிறது படம் பிடிச்சு காட்டக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ்வுடைய இந்த ரபூபியத் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுடைய அந்த இறைத்தன்மையில் எந்த பகுதியும் என்ன ஆகக்கூடாது, அல்லாஹ்வுடன் கூட்டு வைக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கூட்டு வைக்கல, அல்லாஹ் வெளியே அனுப்பிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் இது பாருங்க. இதுதான் ஸ்ரீராமன் சொல்லுவார், இது வரலாற்றில் பார்க்காதது. அல்லாஹ் வெளியே டோட்டலாக லிமிட் இது
இது எங்க சபை, இதுக்குள்ளெல்லாம் வந்து அபுஜெயில் வச்சிருப்பான் தாருணத்தால. அங்க என்னன்னா கொஞ்சம் ரூல்ஸ் அல்லாவது இருக்கும், கொஞ்சம் அபுஜெயில் இருக்கும். குறைஷிகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும். மினால தான் இருக்கணும், இது யார் ரூல்? அல்லா ரூல். ஆனால் அரஃபால நாங்கள் தங்க மாட்டோம், இது யாருடைய ரூல்? குறைஷி ரூல். அப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 100% பியூரா. யார் அது கடவுள், யார் படைத்தவனு? இன்னைக்கு உலகம் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுச்சு. இது முஸ்லீம் நாடுகளும் இதுதான் பண்ணியிருக்கு. யாரை வெளியே துரத்திருக்காங்க பாருங்க, அல்லாவை. அப்போ இது எவ்வளோ பெரிய டேஞ்சரு, எவ்வளோ இது சாதாரண விஷயம் கிடையாது. இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லிட்டு அங்கே வந்து நடக்கக்கூடிய அந்த செக்யூலர், அதாவது மதச்சார்பற்ற ஒரு சித்தாந்தம் இருக்கு பாருங்க, அது வந்து எவ்வளோ டேஞ்சரானது. அது வந்து உலமாக்கள் வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பிடிக்கிறாங்கிற அந்த இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தங்களுடைய மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் ரப்புகளாக ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போ இதுக்கு வந்து மீனிங் வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு நபி தோழரே வந்து கேட்குறாரு, அத்தீப்னு ஹாத்திம். அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஈசா நபியை வணங்குறதா சொல்கிறீங்க, ரைட்டு, அது வந்து எங்களுக்கு புரியுது. ஆனால் இந்த இடத்துல எல்லாம் வந்து மார்க்க துறவிகளையும் மார்க்க மேதைகளையும் துறவிகளையும் நாங்கள் ரப்புகளாக ஆக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி அப்படின்னு. அப்போ ரோமில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, என்ன அப்படின்னா சர்ச்சுக்குன்னு ஒரு கவுன்சில் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொலிட்டிக்கல் ஒரு கவுன்சில் இருக்கும், அது மன்னருக்கு கீழே மந்திரி சபை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கவுன்சில் இருக்கும், இவங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த கொலிஜியம் வந்து ஒரு முடிவு எடுக்கும். அது முடிவு எடுத்துருச்சு அப்படின்னா மன்னர் உத்தரவு போட்டால் எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுமோ அந்த அளவுக்கு செல்லுபடி இதுலேயும் ஆகும். அப்போ இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸுக்கு எதிரான நிறைய உத்தரவுகள், அதாவது அவங்களுக்கு புரியாததெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, அது தடை செஞ்சாங்க. அந்த கலீலியோ வந்து அவங்களெல்லாம் எரிச்சது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இது வந்து மனித வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து சர்ச்சு தனி ஸ்டேட் தனியாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையை கொண்டு வராங்க. அப்போது ஏன்னா இப்போ நாம் இருக்கிற காலத்தில் அந்த ஸ்டேட்டஸ் இல்லை, அதனால் நமக்கு அது புரியாது. இதே நம்ம ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கமே தேவையில்லை. அங்கே போனால் அதான் நடந்துட்டு இருக்கும். அங்கே ரோம்லோடைய அந்த வெள்ளையர்களுடைய ஆட்சியே எப்படி நடந்துட்டு இருக்கும் அப்படின்னா, மதகுருமார்களுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்கும். எப்படி வந்து இங்கே 2 சபைகள் இருக்குல்ல, கூட்டாட்சி முறை, மாநில ஆட்சி மத்திய ஆட்சின்னு, அது மாதிரி துறைகள் வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்குவாங்க. சில விஷயங்கள் இவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க, அதுக்கு மாற்றமாக நடக்கிறது தடுக்கப்பட்டது, இது நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ இதே வந்து அல்லாஹ் வந்து 3ஆவது அத்தியாயத்தில் 64 இவங்க யாரு, அதே கிறிஸ்தவர்கள் தான் நேரில் வராங்க ரசூல்லாட்ட. நஜ்ரானுடைய அந்த கிறிஸ்தவர்கள் நேரில் வந்து ரசூல்லாட்ட பேசுகிறாங்க. ரசூல்லா எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறாங்க. ஈசா நபி காலத்தில் என்ன நடந்துச்சு, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு, அது எப்படி வந்து இவங்க வந்து வழி தவறி போனாங்க, எந்தெந்த இடத்துல இவங்க சருகுனாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து கிறிஸ்டல் கிளியராக பிரித்து காமிச்சிட்டு ஃபைனல் கன்க்ளூஷனை இந்த வசனத்தை காட்டுறோம். என்ன சொல்கிறாங்க கடைசியாக, சரி விடு, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதுங்கிறீங்க அதுங்கிறீங்க, இங்கே வேதங்கிறீங்க உங்கள் வேதங்கிறீங்க, உங்கள் வேதத்துலையும் எங்கள் வேதத்துலையும் காமனாக இருக்கிற ஒரு ஆஃபர் கூப்பிட்றோம் வரீங்களா, ஒரே வார்த்தை, மற்றது எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு அக்ரிமெண்ட், ஒரே ஒரு கண்டிஷன். எவ்வளோ சமரசம் பண்ணுறாங்க பாரு. ரசூலா என்ன சொல்கிறாங்க, இது ஒன்றை தவிர மற்றதெல்லாம் சமரசம் நான் பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்கிற ஆஃபர் இது. ஆனால் இன்னைக்கு நம்ம இதைத்தான் ஃப்ரீயாக தூக்கி கொடுத்துருக்கோம். உயிரே போனாலும் ரசூலா தரமாட்டேன்னு சொன்ன ஒரு கண்டிஷனை, நிபந்தனையை ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டில் நாம் வந்து இன்னைக்கு கொடுத்துட்டு அதை பற்றி சொரணையே இல்லாமல் அதை எதிர்த்து அதை வந்து நினைவூட்டக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை யாராவது பண்ணால் அதுக்கு எதிராக வந்து ப்ராபகண்டா பண்ணி என்ன அந்த பிரச்சாரத்தை வந்து முடக்கி போட்டு இந்த கடந்த 100-150 வருட கால வரலாறுல இதுதான் நடக்குது. அப்போ அந்த கண்டிஷன் வந்து இதில் என்ன இருக்குது பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் கூறும் வேதம் அருளப்பட்டவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் பாருங்க. காமன் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கலாம். இது இன்னைக்கும் இந்த காமன் அக்ரிமெண்ட்டு எல்லாம் கூப்பிடுறோம். இப்போ நீங்கள் வந்து கிறிஸ்தவர்களும் ஒரு வருங்காலத்தில் வந்து உம்மத்து 2 மெர்ஜ் ஆகும் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், ஈசா நபி வர்ற வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு கண்டிஷன் பேஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு டேர்ம்ஸில் வந்து எல்லாரும் ஒன்றுபட முடியும், எல்லா ஜமாத்தும் ஒன்றுபட முடியும், எல்லா வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஒன்றுபட முடியும். அதில் என்ன அந்த விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னா, அல்லாவை தவிர யாருக்கும் நாம் அடிபணிய மாட்டோம், அவனோடு எதனையும் எவரையும் நாம் இணை வைக்க மாட்டோம், மேலும் நம்மில் எவரும் அல்லாவை தவிர வேறு யாரையும் ரப்பாக ஆக்கி கொள்ள கூடாது. வலா யத்தகிசு பாசுனா பாசன் அர்பாபன் மின் தூனில்லா, ரப்புகளாக நான் உன்னே ரப்பாக்க மாட்டேன், நீ என்னை ரப்பாக்க கூடாதுங்கிற. அப்போ இந்த ரப்பாக்கிறதுக்கு என்ன மீனிங்னு ரசூலா என்ன மீனிங்கில் பயன்படுத்தினாங்க. நாங்கள் எங்கே கிறிஸ்தவர்கள் என்ன ஈஸியாக கேட்பாங்க, நாங்கள் எங்கெங்கே உங்களை ரப்புன்னு சொன்னோம்,
எங்களை ரப்பா ஏற்றுக்குங்கன்னு நாங்கள் சொன்னோமா? எங்களை பார்த்து எல்லாம் வந்து ஒரு அபாண்டத்தை சொல்கிறானே. நாங்கள் இறைவன்கள்னு நாங்கள் கிளைம் பண்ணவே இல்லைங்களே. நாங்கள் ரப்புன்னு நாங்கள் கிளைமே பண்ணல. நாங்கள் கிளைம் பண்ணாததுக்கு வரீங்க, அதுவும் முடியாதுன்னு போயிட்டாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கவும் இல்லை, அது வேற விஷயம். முடியாதுன்னு போயிட்டாங்க. அப்போ இந்த அக்ரிமெண்ட் என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம குரானில் இருக்குது, ஆனால் நம்ம குரானை வச்சு விசாரிக்கப்பட மாட்டோம். ஒரிஜினல் கடவுள் யார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம விசாரிக்கப்படுவோம். அந்த ஒரிஜினல் கடவுள் வந்து எங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக பர்த்லேயே கிடைச்ச ஃப்ரீ கடவுள் தான். அது ஃப்ரீ ஆஃப் த பேக்கேஜில் எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதில் ஒரு பேக்கேஜ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த பிரசவத்துக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. பார்த்தோம் போனால் 60 ரூபா, 60,000 70,000 அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. நார்மல் டெலிவரிக்கு ஒரு பேக்கேஜ், ஆப்ரேஷனுக்கு ஒரு பேக்கேஜ். அதுலேயே வருது இதுவும். ஏன்னா போட்டு கொடுத்துட்றாங்கல்ல முஸ்லீம். ஆணு இந்த மாதிரி பிறந்திருக்கான், 3 கிலோ, இத்தனை மணி, இவனுடைய ரிலீஜன் முஸ்லீமு, முடிஞ்சிருச்சு. ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டில் இப்போ அந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூடட். ஆஸ்பத்திரியே கொடுத்துருது நமக்கு. இவன் வந்து செத்தானா இவனுக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு இவனை குளிப்பாட்டி பள்ளிவாசல் கூப்பிட்டு போகணும். இவனை வந்து கொண்டு போய் சுடுகாட்டில் எரிக்கணும். இவனை கொண்டு போய் சர்ச்சில் வச்சு இதை வந்து அவனுடைய இந்த விவகாரங்களை முடிக்கணும்னு இவங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ அப்போ ஃப்ரீயாக கிடைச்ச ஒரு நமக்கு நம்முடைய அந்த இஸ்லாத்துக்கு குரானை வச்சு நம்மளை எல்லாம் கம்பேர் பண்ண மாட்டான். ரசூல்லாவுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிப்பாட்டி மறுமையில் ஏன் நீங்கள் இந்த நபி மாதிரி வாழலை, ஏன் நீங்கள் குரானை ஆழ்ந்து சிந்திக்கலை, ஏன் இந்த வசனங்களை வந்து நீங்கள் யோசித்து பார்க்கல, அது வரும்ல குரானில் இன்னொரு இடத்துல, இந்த நான் யோசிச்சிருந்தா சிந்திச்சிருந்தா இது மாதிரி நான் இந்த இடத்துல நரகத்தில் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போது இது எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது? அப்போ அந்த ரப்புங்கிற அந்த வார்த்தை அது எதை நோக்கி அதை மீன் பண்ணுது அப்படின்னா அதிகாரம். யாருடைய உத்தரவுகள் வந்து மீறப்படக்கூடாது. அந்த இறையாண்மைங்கிறது என்ன? ஃபைனல் அத்தாரிட்டியார். அப்போ அந்த மீறப்படாத அந்த கட்டளைகளுக்கு சொந்தக்காரர்கள் யாரோ அவர்கள் எல்லாம் ரப்புகள் தான். அப்போ இதிலிருந்து கிளியர் கட்டாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் சமூக வாழ்வில் எந்த பிரின்சிபலை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்னைக்கு வந்து நம்முடைய அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த பிரின்சிபல் படி அமைக்கப்படுதோ இவர்கள் தான் நமக்கு இறைவன்கள். அது நம்ம இறைவன் சொன்னாலும் சரி, அவங்களுக்கு வேற பேர் கொடுத்தாலும் சரி, சாராயத்துக்கு எந்த பேர் கொடுத்தாலும் அது ஹராம் தான். அதுக்கு வந்து நீங்கள் சம்சம்னு கூட பேர் வைங்க, அது நீங்கள் கங்கைன்னு கூட பேர் வைங்க, என்ன வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கிங்க, அது வந்து ஹலால் வந்து ஆயிராது. இப்போ இந்த விஷயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனிங்லேயே இப்போது எஜமானங்கிற அந்த மீனிங்கில் வந்து குரான் வந்து பயன்படுத்துது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுப் நபியுடைய அந்த 12வது அத்தியாயத்திலே 42வது வசனம். பிறகு அவ்விருவரில் எவரை குறித்து நிச்சயமாக அவர் விடுதலையாகி விடுவார் என்று யூசுப் கருதினாரோ அவரிடம் உன்னுடைய எஜமானனாகிய எகிப்தின் அரசனிடம் என்னை பற்றி எடுத்து கூற வேண்டும் என்றார். ஆனால் தன் எஜமானனிடம் யூசுஃபை நினைவுபடுத்த விடாமல் அவரை ஷைத்தான் மறதியில் ஆழ்த்திவிட்டான். யூசுப் மேலும் சில ஆண்டுகள் சிறையிலேயே கிடந்தார். அப்போ இந்த இடத்துல உன்னுடைய எஜமானங்கிற நம்முடைய எஜமானன்ட்டு யூசுப் நபி ஜாயின் பண்ணி பேசலை. உனக்கு மன்னர் எஜமானன் அப்படிங்கிற மாதிரி இங்கே தனியாக வந்து அவரை மட்டுமே அந்த சிறையில் இருந்த அந்த தன்னுடைய தோழரை மட்டுமே வச்சு அதில் பேசுகிறார். அடுத்த 50வது வசனத்தில் அதில் வந்து அவர் சொல்கிறார், யூசுப் நபி சொல்கிறார், அரசர் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அரசனின் தூதுவர் வந்தபோது யூசுப் அவரிடம் கூறினார், நீர் ரப்பிடம் திரும்பி சென்று தம் கைகளை அறுத்து கொண்ட பெண்களின் நிலை என்னவாயிற்று என்று கேட்டு வரும். நீ போய் உன் ரப்பு கிட்ட போய் கேளு என்னன்ட்டு, இந்த கை அறுத்துக்கிட்டாங்கல்ல இவங்க நிலைமை என்ன ஆச்சுன்ட்டு. இப்போ ரப்பு யாருங்க அல்லாட்ட போய் கேட்டுவாங்கன்றாரா? இப்போ இவர் மலக்கா? சரி கேட்டா என்ன இப்படி கூட விளக்கம் கொடுத்தது ஆச்சரியமா இருக்கும். ஆமாங்க, ஜெயிலில் மலக்கு வந்திருப்பாங்க, வந்து அல்லாட்ட விசாரிச்சு சொல்லுங்க. என்ன அரசருடைய தூதர் தான் இவர் வந்தவர், தூதுவர் என்ன மலக்கு ஜிப்ரீல் இல்லை. அவர் சொல்கிறார், உன் ரப்புகிட்ட போய் இந்த கையை அறுத்துக்கிட்டாங்களே பெண்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு, என்னுடைய ரப்பு அப்பெண்களின் சூழ்ச்சியை நன்கு அறிந்தவன். இப்போ ஏன் ரப்பு வேற உன் ரப்பு வேற அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியர் கட்டாக வந்து இதில் பிரித்து காட்டுறாங்க. இது இப்போ இதில் வந்து கிளியர் கட்டாக ரப்புக்கு மீனிங் தெரியுதா? யாரை பார்த்து சூரா யூசுஃபில் மற்ற சூறா கூட சரி எனக்கு வந்து ஒரு இடத்துல சொல்லுது பிட்டாக இருக்குது, லிங்க் பண்ணி டாட்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் பண்ண தெரிலங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாவல் மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். எளிமையாக குழந்தை கூட பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சோண்டு நாலேஜ் இருக்கிற குழந்தை கூட உட்கார வச்சு யூசுப் சூவா படிச்சிங்கன்னா அது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அது வந்து ஃபுல் சீக்வன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 100 வசனங்களுக்கு மேலே யூசுப் நபியை பற்றி சீக்வன்ஸாக வந்துடும். அப்போ இந்த இடத்துல ரப்புன்னு ஒன்று போய் உன் ரப்புகிட்ட கேளு அப்படின்னா, இப்போ இந்த ரப்புங்கிறது இறைவனுங்கிற மீனிங்காக இருந்தால், இவங்க நம்ம இன்னைக்கு விளங்கி வச்சிருக்கிற இறைவனுங்கிற மீனிங்காக இருந்தால், அந்த ரப்புகிட்ட போய் உதவி தேட சொன்னாரா? வேற ரப்புகள்கிட்ட போய் நபி வந்து உதவி தேட சொன்னாரா?
இவங்களை பற்றி போய் சிலைகள்கிட்ட போய் கேட்டுவாங்க, இந்த அறுத்துக்கிட்ட பெண்கள்